நீங்க ஹெல்த்தியான ஃபுட்ட எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆனாலும் வந்து உங்களோட வெயிட் வந்து குறையவே குறையல. வெயிட் ஏறிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க சாப்பிடக்கூடிய ஹெல்த்தியான ஃபுட்டால தான் உங்களோட வெயிட்டே ஏறுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அத பத்தி தான் அந்த வீடியோ ஃபுல்லா நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா, வெயிட் லாஸ் சம்மந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன மட்டும் நம்மளோட சேனல்ல ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். என்னதான் நம்மளோட வெயிட்ட குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆரோக்கியமான ஃபுட்ட நம்ம தேடி தேடி எடுத்தாலுமே வந்து, நம்ம உடம்புக்கு போதுமான அளவு நீங்க ஃபுட்ட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களோட வெயிட் லாஸ் ஆகும். ஆனா மாறா வந்து நீங்க ஹெல்த்தியான ஃபுட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஃபுட்ட நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து கேலரி அதிகமாகி உங்களோட வெயிட் தான் ஏறதான் செய்யும். இப்ப நம்ம ஃபுட்டு ஹெல்த்தியான ஃபுட்டாவே இருந்தாலுமே, நம்ம உடம்புக்கு எவ்வளோ கலோரி தேவ, எந்த அளவு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, நம்மளோட வெயிட் வந்து கண்டிப்பா வந்து நம்ம லாஸ் பண்ண முடியும். நம்ம ரெகுலரா வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய சில ஃபுட்டோட லிஸ்ட்ட நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஃபுட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்றதுக்கு எந்த அளவு உதவும், அதனால நமக்கு வெயிட் எந்த அளவு ஏறுது, அத பத்தி தெளிவா இந்த வீடியோ ஃபுல்லா நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதனால வீடியோவ வந்து பொறுமையா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபுட் என்ன அப்டின்னா, ஃப்ளேவர்டு யோகர்ட். ஃப்ளேவர்டு யோகர்ட் பார்த்தீங்க அப்டின்னா, புரோட்டீன் அளவு ரொம்பவே அதிகமா இருக்கும். ப்ளஸ்ஸு ப்ரோபயாட்டிக் இதெல்லாம் வந்து அதிகமா இருக்கிறதுனால, உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. கம்மியா போதுமான அளவு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வெயிட் வந்து குறைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா வந்து நீங்க அதிக அளவு இத எடுத்துக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, இதில ஆடட் சுகர் அதிகமா இருக்கிறதுனால, இது உங்களோட இன்சுலினோட அளவ வந்து அதிகப்படுத்தி உங்களோட உடம்புல ஃபேட் லாஸ் நடக்காம இது வந்து தடுக்கும். அதனால இந்த மாரி நீங்க எடுத்துக்கிறதுக்கு பதிலு, நீங்க நார்மலா கிடைக்கக்கூடிய தயிரு பிளஸ்ஸு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் அந்த மாரி ஆட் பண்ணி எடுத்தீங்க அப்டின்னா, இந்த மாரி பிரச்சனைய வந்து கண்டிப்பா வந்து உங்களால தடுக்க முடியும். 2வது ஃபுட் என்ன அப்டின்னா, கிரானலோ பார்ஸ் அப்டி சொல்லுவாங்க. இத வந்து வெயிட் லாஸ் பண்றவங்க ஸ்நாக்ஸ் டைம்ல இத வந்து எடுத்துப்பாங்க. இது வந்து எப்படி செய்வாங்க அப்டின்னா, ஓட்ஸு அதுக்கப்புறம் வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாரி அப்புறம் நட்ஸு இதெல்லாம் சேர்த்து இது வந்து செய்வாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதா தான் இருக்கும். நார்ச்சத்து, அப்புறம் விட்டமின்ஸு இது எல்லாமே வந்து இதில ரொம்பவே அதிகமா இருக்கு. இது வந்து நமக்கு செரிமானம் ஆவறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தேவையில்லாம மத்த ஸ்நாக்ஸ வந்து எடுக்கிறத வந்து இதால கம்மி பண்ண முடியும். ஆனா இதுலயும் ஒரு டிராபேக்ஸ் என்ன அப்டின்னா, இதுலயும் பார்த்தீங்க அப்டின்னா ஆடட் சுகர் வந்து இருக்கு. சுகர் ஃப்ரீயாவே இருந்தாலும் பார்த்தீங்க அப்டின்னா, ஆர்ட்டிஃபிஷியலா சுகர் இதில ஆட் பண்றதுனால, கிரேவிங்கா இருக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்டின்னு தோணுதுன்னும்போது, ஓரளவு இத வந்து கம்மியான அளவு நம்ம எடுத்துக்கலாம். இதையே வந்து நம்ம நெறைய சாப்பிட்டோம் அப்டின்னாலுமே வந்து, சுகர் அதிகமா இருக்கிறதுனால, நம்மளோட இன்சுலின் அளவ அதிகப்படுத்தி, இதுவும் வந்து நம்மளோட வெயிட் லாஸ் பண்ணாம தடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. 3வது ஃபுட் என்ன அப்டின்னா, ஃப்ரூட் ஜூஸ். ஃப்ரூட் ஜூஸ் நம்ம குடிக்கிறதுனால நம்மளோட வெயிட் வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் பார்த்தீங்க அப்டின்னா, இது கம்மியான அளவு நம்ம எடுத்துக்கணும். அதிகமா நம்ம எடுக்கிறதுனால என்ன ஆகும் அப்டின்னா, ஃப்ரூட் ஜூஸ்லயும் பார்த்தீங்க அப்டின்னா, சுகர் வந்து அதிக அளவு இருக்கு. இந்த சுகர் வந்து அதிகமா இருக்கிறதுனால, நம்மளோட இன்சுலின் அளவ வந்து அதிகப்படுத்தி, வெயிட் லாஸ் பண்ணாம இத வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த ஃப்ரூட் ஜூஸ் ஏன் குடிக்கக்கூடாது அப்படின்றத பத்தி, தெளிவா என்னோட சேனல்ல நான் வீடியோ போட்டிருக்கேன். அத நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுக்கு பதிலா, ஃப்ரூட்ஸாவே நீங்க சாப்பிடுறது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்க ஃப்ரூட் ஜூஸா குடிக்கும்போது, 1 கப் ஜூஸ் போடுறதுக்கே ஒரு 4, 5 பழத்த வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அதே நம்ம பழமா சாப்பிடும்போது அவ்வளோ பழத்த நம்மளால எடுத்துக்க முடியாது. இதனால உடம்புல குளுக்கோஸ் அளவும், கலோரியும் வந்து கம்மி பண்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஃப்ரூட் ஜூஸ வந்து அவாய்ட் பண்ணிட்டு, ஃப்ரூட்ஸா சாப்பிடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. வெயிட்ட குறைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 4வது ஃபுட் என்ன அப்படின்னா, புரோட்டீன் பார்ஸ். வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு புரோட்டீன் வந்து ரொம்பவே முக்கியம். நம்ம புரோட்டீன வந்து நேச்சுரலான ஃபுட் மூலியமா எடுக்க முடியாதம்போது, இந்த மாரி ஸ்நாக்ஸா வந்து புரோட்டீன் பார்ஸ வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீன்ஸ் ஓரளவு இருக்கு. இருந்தாலும் இதுலயும் வந்து ஆடட் சுகர் வந்து அதிகமா இருக்கிறதுனால, நம்மளோட இன்சுலின் அளவ வந்து அதிகப்படுத்தும். அதனால கண்டிப்பா வந்து வெயிட் லாஸ் பண்ணாம, இது தடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. அதனால நீங்க ரொம்ப கிரேவிங்கா இருக்கீங்க, ஏதாவது சாப்பிடணும்னு தோணிட்டே இருக்கு அப்படின்ற சமயத்துல, இது வந்து கம்மியான அளவு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 5வது ஃபுட் என்ன அப்படின்னா, வீட் பிரெட். நெறைய பேரு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா, வீட் பிரெட்ட வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சஜெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா அது வந்து வீட் பிரெட்லயும் கார்ப்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இதனால கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கிறதுனால, எங்களோட காலரியோட அளவ வந்து அது கண்டிப்பா அதிகப்படுத்தும். இதனால உங்களோட வெயிட் குறையவே குறையாது. கண்டிப்பா வந்து உங்களோட வெயிட் ஏற தான் செய்யும். அதனால இந்த மாரி ஃபுட்ட அவாய்ட் பண்ணிட்டு, நேச்சுரலா உங்களுக்கு மார்னிங் டைமு வெஜிடபிள்ஸ் அந்த மாரி ஃபுட்ட எடுக்க முடியும் அப்படின்னா, கண்டிப்பா அதே எடுங்க. இந்த மாரி
வீட் பிரெட் சாப்பிட்டா வெயிட் குறையும் அப்படின்றதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்பாதீங்க. 6வது ஃபுட் என்ன அப்படின்னா, லோ ஃபேட் பீனட் பட்டர். இத தான் நெறைய பேர் வந்து மார்னிங் டைம்ல இந்த பிரெட்டோட பீனட் பட்டர ஆட் பண்ணி ஃபுட்ட எடுத்துப்பாங்க. நீங்களும் இந்த பீனட் பட்டர வந்து கடையில வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களோட வெயிட் இதனால குறையவே குறையாது. கண்டிப்பா உங்களோட வெயிட் தான் ஏறும். ஏன்னா பீனட் பட்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதிக அளவு சுகர் ஆட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸ்டு ஆயில்ஸ வந்து இதுல ஆட் பண்றாங்க. ஆனா நீங்க பீனட் பட்டர வந்து கடையில வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து இது உங்களோட ஃபேட்ட வந்து அதிகம் பண்ணி, கலோரிய வந்து அதிகப்படுத்துறதுனால, கண்டிப்பா வந்து உங்களோட வெயிட் ஏறதான் செய்யுமே தவிர, வெயிட் குறையவே குறையாது. கல்லக்கொட்டெல்லாம் வீட்லயே கிடைக்குது அப்படின்னா, அதுல நேச்சுரலா நீங்க சட்னி செஞ்சு அந்த மாரி நீங்க எடுத்துக்கோங்க. 7வது ஃபுட் என்ன அப்படின்னா, ஓட்ஸ். நெறைய பேர் வெயிட் லாஸ் பண்றதுக்கு மார்னிங்ல ஓட்ஸ ஆட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய ஆடட் சுகர் இருக்கு. அதுக்கப்புறம் ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளேவர வந்து இதுல அதிகமா ஆட் பண்றாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களோட பிளட் பிரஷர் வந்து அதிகமாகும். இதனால இன்சுலினோட அளவு உடம்புல அதிகமாகி, உங்களோட ஃபேட் குறையாம இத தடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. 8வது ஃபுட் என்ன அப்படின்னா, ட்ரை ஃப்ரூட்ஸ். நெறைய பேர் வெயிட் லாஸ் பண்றதுக்கு நம்மளோட புரோட்டீன் தேவைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே Googleல செக் பண்ணியோ, இல்ல YouTubeல வீடியோ பார்த்து அதிக அளவு யூஸ் பண்றது வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ வந்து அதிகமா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா, இப்ப இருக்கிற காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ஹோல்சேல்ல நெறைய கிடைக்க ஆரம்பிக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ட்ரை ஃப்ரூட்ஸ்ல ஆர்ட்டிஃபிஷியலா நெறைய சுகர ஆட் பண்றாங்க அந்த டேஸ்ட்டுக்காக. நெறைய ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து அவங்களே ஆட் பண்ணி குடுக்குறாங்க. இதனால எங்களோட சுகரோட அளவு தான் பிளட் சுகரோட அளவு வந்து அதிகமாகும். இதனால உடம்புல இன்சுலினோட அளவு அதிகமாகி, உங்களோட வெயிட்ட வந்து கண்டிப்பா குறைக்கவே முடியாது. கண்டிப்பா வந்து வெயிட் தான் ஏறும். அதனால ட்ரை ஃப்ரூட்ஸ வந்து அதிக அளவு நீங்க யூஸ் பண்ணாதீங்க. 9வது ஃபுட் என்ன அப்டின்னா, நமக்கு கிரேவிங்ஸா இருக்கு அப்டின்னும்போது, இந்த மாரி 0 சுகர் கோக் இதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க அப்டின்னு சொல்லுவாங்க. இதுல சுகர் வந்து 100% இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா வந்து சுகர வந்து இதுல ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் வந்து டேஸ்ட்டுக்காக ஆர்ட்டிஃபிஷியலான சுகர வந்து இதுல ஆட் பண்ணியிருக்கிறதுனால, உங்க உடம்புக்கு வந்து நல்லதில்ல அப்படின்னு சொல்லி நெறைய ஆய்வு மூலம் நிரூபிச்சிருக்கிறாங்க. நெறைய ஆய்வும் வந்து இப்ப நடந்துட்டே இருக்கு. அதனால இந்த மாரி ஃபுட்ட நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்க உடம்புக்கு நெறைய பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஆடட் சுகர் வந்து உங்களோட இன்சுலினோட அளவ வந்து அதிகப்படுத்தி, உங்களோட ஃபேட் லாஸ் நடக்காம இது தடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. 10வது ஃபுட் என்ன அப்டின்னா, சுகர் ஃப்ரீ சாக்லேட். இந்த சுகர் ஃப்ரீ சாக்லேட்ல வந்து இதுலயும் சுகர் வந்து இல்ல அப்டின்னு சொல்லுவாங்க. நார்மலா மத்த சாக்லேட்டோட கம்பேர் பண்ணும்போது அத விட கம்மியான சுகர் வந்து இதுல இருக்கும். 100% சுகர் இல்ல அப்டின்னு சொல்லி, ஆனா வந்து கடையில வந்து வித்துட்டுருப்பாங்க. நீங்க நார்மலா கம்பேர் பண்ணீங்க அப்டின்னா, நம்ம நார்மலா எடுத்துக்கக்கூடிய சாக்லேட்ட விட இதுல கம்மியான அளவு சுகர் இருக்கும். அதனால நீங்க சுகர் ஃப்ரீ சாக்லேட் அப்படின்னு நினைச்சுட்டு நெறைய சாக்லேட் சாப்பிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களோட சுகரோட அளவு அதிகப்படுத்தி, அதனால இன்சுலினோட அளவு உடம்புல அதிகமாகி, கண்டிப்பா வந்து உங்களோட ஃபேட் லாஸ வந்து கண்டிப்பா வந்து இது பாதிக்கும். இது சம்மந்தமா ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என்னோட சேனல்ல ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சீங்க அப்படின்னா, வெயிட் ஏன் குறையாது அப்படின்றத பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவ போய் பாருங்க. கீழ ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே நான் பின் பண்றேன்.